ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த மோலாரிட்டி ஆஃப் 98% சல்ஃபூரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 98% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 வந்து கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி, வாட் இஸ் த டென்சிட்டி? டென்சிட்டி which is equal to density which is equal to 1.8 கிராம் பர் ml வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி என்ன கேட்டிருக்காங்க? மோலாரிட்டி வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ மோலாரிட்டி which is equal to வாட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? மோலாரிட்டிக்கு நம்ம வந்து ஃபார்முலா வந்து நம்ம எழுதணும். வாட் இஸ் த மோலாரிட்டி? மோலாரிட்டி which is equal to நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute. கரெக்டா? yes sir. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் என்னது? சால்வெண்ட் பிளஸ் solute ரெண்டுமே சேர்த்து வந்து இருக்கணும். ஓகேவா? இன்ட்டு 1000. சப்போஸ் வால்யூம் வந்து நமக்கு வந்து எம்எல்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 1000 போடணும். இல்லை லிட்டர்ல கொடுத்துருந்தாங்க இன் லிட்டர்னு போட்டிங்கன்னா 1000 வந்து நமக்கு தேவை கிடையாது. okay sir. அப்போ 99% நமக்கு என்ன கொடுப்பாங்க? வால்யூம் வந்து எம்எல்ல தான் கொடுப்பாங்க, லிட்டர்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. வெரி ரேர். ரொம்ப வந்து எப்போமா தான் நமக்கு வந்து லிட்டர்ல வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம லிட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 1000 போட தேவை கிடையாது. லிட்டர் எம்எல்ல கொடுத்தாங்கன்னா இங்க நம்ம வந்து 1000 வந்து யூஸ் பண்ணணும். okay ஓகே, sir. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க solute என்னது? சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ நம்ம மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 98% சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 98% சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு என்ன மீனிங்? 98 கிராம் நமக்கு வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குது, 2 கிராம் வாட்டர் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? okay sir. இஸ் இட் கிளியர்? அப்போ நமக்கு வந்து சல்ஃபூரிக் ஆசிடோட கிராம் எவ்வளவு இருக்குது? 98 கிராம் வந்து இருக்குது. அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் நமக்கு என்னது? 98. சல்ஃபூரிக் ஆசிடோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு வரும்? 98 தான் வரும். ஓகேவா? ரெண்டு ஹைட்ரஜனுக்கு வந்து 2, ஒரு சல்ஃபருக்கு நமக்கு என்ன வரும்? அட்டாமிக் நம்பர், சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் வந்து 16. அப்போ அட்டாமிக் வெயிட் வந்து 32 வரும். பிளஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. அப்போ 4 ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு வரும்? 64 வந்து வரும். எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 98 வந்து வரும். okay sir. ஓகே, அப்போ நமக்கு வந்து கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ். அப்போ மாலிகுலர் மாஸ் என்னது? 98 வந்து வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? வால்யூம் ஆஃப் solute வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வால்யூம்னா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 98 கிராம் சல்ஃபூரிக் ஆசிட், 2 கிராம் வாட்டர் மாலிகூல். அப்போ டோட்டலா நமக்கு சொல்யூஷனோட வெயிட் நமக்கு எவ்வளவு இருக்குது? 100 கிராம் வந்து இருக்குது. 100 gram. கிளியரா? okay sir. ஆனா நமக்கு வந்து வால்யூம் தான் தேவை. அப்போ வால்யூம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? டென்சிட்டி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். டென்சிட்டி which is equal to மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? 1.8 gram per milliliter. 1.8. 1.8 வந்து கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ டென்சிட்டி நமக்கு என்னது? 1.8 வரும். அப்போ மாஸ் நமக்கு எவ்வளவு வந்துருக்குது? 100 கிராம் இல்லையா? 100. 100. அப்போ வால்யூம் வந்து நமக்கு தெரியாது. அப்போ வாட் இஸ் த வால்யூம்? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் which is equal to 100 divided by 1.8. அப்போ which is equal to what is the volume? hundred divided by 1.8, which is equal to 55.55 வருது. ஓகேவா? okay sir. 55 point. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 55.55 நம்ம இருக்குதா? 6 நம்ம வந்து எடுத்துக்கலாம். 55.566. ஓகே, அப்போ நமக்கு வால்யூம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 55.5.56 5.56. வந்து வருது. அப்போ இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 1000 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்ட்டு நமக்கு என்னது? 1000 வந்து வருது. அப்போ which is equal to 1000 divided by 55.56. 1000 divided by 55.56 நமக்கு என்ன வரும்னா 17.99 வந்து வருது. 17.9985 வந்து வருது. நமக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 18 மோலாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது 18 ஆல்மோஸ்ட் mol. வந்து ஈக்குவல் தான் இல்லையா? அப்போ 18 மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்சர். okay sir. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர்.